அமெரிக்கா, ஈரான் போர் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ இது முன்னிட்டு ஒரு பேச்சுவார்த்தைகள வந்துட்டு அமெரிக்காவும், ஈரானும் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்கா வந்துட்டு ஈரான் கிட்ட வச்ச 4 முக்கியமான டிமாண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிமாண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு, நியூக்ளியர் பவர நீ வந்து யூஸ் பண்ணவே கூடாது. நியூக்ளியர் பவர நீ ஆல்ரெடி ஏதாச்சும் யூஸ் பண்ணி வச்சிருந்தாலும், அத நீ வந்து உடனடியா டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வந்து அமெரிக்கா, யுஎஸ் கிட்ட வச்சிருக்காங்க. இந்த செகண்ட் ஒன் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு குடுத்துறணும். அது எனி டைம் ஓப்பன்ல இருக்கணும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு குடுத்துறணும் அப்படிங்கிற செகண்ட் டிமாண்ட் வச்சிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷனல் இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்படின்னு ஒரு டீம் ஒண்ணு இருக்கு. ஸோ அத வந்து எப்போ வேணாலும் ஈரானுக்குள்ள வந்துட்டு ரைட் பண்ண நீ அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் வந்து மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய ஈரானோட பேஸஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ எதுவும் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கெல்லாம் நீ வந்து கோஆப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4 டிமாண்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா, ஈரான் கிட்ட வச்சிருக்கிறாங்க. பட் வழக்கம் போல ஈரான் வந்து இது எதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்து வரல. அமெரிக்கா கேட்குற டிமாண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஈரான் அப்படியே ஃபுல் கண்ட்ரோல் வந்து எடுத்துக்கிற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் இது வந்து இன்னும் வந்து இந்த போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வரல. பேச்சுவார்த்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் வந்து முடிவுக்கு எட்டப்படல. ஸோ இன்னும் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா, இப்போதைக்கு எந்த ஒரு அஃபெக்ட்டும் ஆகாது. ஸோ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அந்த கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து புரொடக்ஷன் இன்கிரீஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம். கச்சா எண்ணெய் ஷிப்மெண்ட்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர வேண்டியது இருக்கு. அதனால நம்மகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் இருக்கு. ஒண்ணும் பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இது எவ்வளோ நாளுக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ அதுக்குள்ளாட்டி போர் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் டிஃபிகல்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபியூச்சர்ல இது என்ன நடக்கும்? எப்படி போகும்? அப்படிங்கிறது தெரியல. உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.